Hi students, good morning. Second standard Environmental Science. Last class Unit 2 My Amazing Body joints, sense organs பார்த்தோம். Today class அதோட continuous பார்க்கலாமா? Write the names of the sense organs related to the descriptions given. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடலை உருண்டை கொடுத்துருக்காங்க. இது என்ன கலர்? எல்லோ. நாம் எப்படி பார்க்குறோன்னா கண்ணால். ஐஸ் எல்லோ. க்ரன்ச். இந்த கடலை மிட்டாயை நாம் மொறுன்னு கடித்து சாப்பிடும் பொழுது எப்படி கேட்குறோம்? இயர்ஸ், காதால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கடலை மிட்டாய் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை நாம் எப்படி உணர்கிறோம்? ஸ்கின், தோல். நெக்ஸ்ட்டு இந்த கடலை உருண்டை எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்ட்டாக, ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட்டை நாம் டேஸ்ட்டு எப்படி பண்ணுவோம்? டங்கு. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? த ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன் இன் அவர் பாடி. சென்ஸ் ஆர்கன்னா புலனுறுப்பு, ஸ்கின்னா தோல், லார்கஸ்ட்னா பெரியது. நமது உடலின் மிகப்பெரிய புலனுறுப்பு தோல். டூ யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? an elephant's trunk is actually a long nose. லாங்னா நீளமான, நோஸ்னா மூக்கு. யானையின் நீண்ட மூக்கே அதனுடைய தும்பிக்கை. போஸ்டர்ஸ் அப்படின்னா தோற்ற அமைவு. த பொசிஷன் ஆஃப் அவர் பாடி இன் டூயிங் வேரியஸ் ஆக்ஷன்ஸ் இஸ் கால்டு போஸ்டர். ஆக்ஷன்ஸ்னால் செயல்கள். அதாவது பல்வேறு செயல்களை செய்யும்போது நம் உடல் அமைந்துள்ள நிலையையே தோற்ற அமைவு என்கிறோம். தேர் இஸ் எ கரெக்ட் வே அண்டு an incorrect way of doing various actions. கரெக்ட்னா சரியான, இன்கரெக்ட்னா சரியற்ற. பல்வேறு செயல்களை செய்வதில் சரியான, சரியற்ற உடல் அமைவு நிலைகள் உள்ளன. அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட். படங்களை உற்று நோக்கி அறிவோமா? ஸ்டாண்டிங்னா நேராக நிற்கிறது. முதல் படம் பார்த்திங்கன்னா தலை கோணலாக இருக்குது. அப்போ அந்த படம் தவறு. இரண்டாவது படம் தான் சரி. அதுதான் நேராக நிற்கிறாங்க. ஸ்டாண்டிங்னா நேராக நிற்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாக்கிங்னா நடக்கிறது. இங்கே 2 படம் கொடுத்துருக்காங்க. அது எது சரியானதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்திங்கன்னா வளைந்து கொண்டு வாக்கிங் பண்ணுறாங்க. அப்போ அது தவறு. எப்படி வாக்கிங் பண்ணணுன்னா நேராக தான் வாக்கிங் பண்ணணும். வளைந்துக்கிட்டு பண்ணுனா அதே போல் தான் நாம் வளைஞ்ச மாதிரி தான் இருக்கணும். அதனால் எப்போ வாக் பண்ணாலும் நம்ம எப்படி பண்ணணுமா? நேராக தான் வாக்கிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிட்டிங்னா உட்கார்றது. உட்காரும் பொழுதும் நேராக தான் உட்காரணும். இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், நேராக உட்காந்துருக்காங்க. இந்த செகண்ட் ஒன்னில் வளைந்து கொண்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அது என்னது? இன்கரெக்டு பிக்சர். ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிஃப்டிங்னா தூக்குறது. ஃபஸ்ட்டு பிக்சரு பார்த்திங்கன்னா ஒரு பொருளை தூக்கும் பொழுது உட்காந்த மாதிரி தான் தூக்கணுமா. அப்போ தான் நமக்கு எந்த ஆபத்தும் வராது. செகண்ட் பிக்சர் பார்த்திங்கன்னா குனிஞ்ச மாதிரி ஒரு பொருளை தூக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஆபத்து வரும். பேக் பெயின், மூச்சுப்பிடி அந்த மாதிரி. அதனால் எப்போ ஒரு பொருளை தூக்குனாலும் உட்கார்ந்த மாதிரி எழுந்து தான் தூக்கணும்.